வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனியன் பட்ஜெட் 2024-25க்கான பட்ஜெட் பார்க்க போறோம். நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. 7th டைமாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. 7th டைம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கேட்கலாம். எத்தனாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா 7th டைம். ஸோ 2024-25க்காக பட்ஜெட்ல என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். இது குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகும், அதே மாதிரி குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ என்ன நம்ம பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் பட்ஜெட் டிவிஷன் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். ரோட் மேப் ஃபார் அவர் பர்சூட் ஆஃப் விக்சித் பாரத். ஸோ விக்சித் பாரத் அதுக்காக தான் அந்த தீமாய் வச்சிருக்காங்க. ஃபோக்கஸ் ஆன் 4 மேஜர் கேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்மர், புவர், விமன் அண்ட் யூத். ஃபார்மர், புவர், விமன் அண்ட் யூத். அன்னடட்டா, கரீப், அப்புறம் மகிழாயன், அப்புறம் யுவா. ஸோ இது நேம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்மர், புவர், விமன், யூத். யுவா, அன்னடட்டா, கரீப், அப்புறம் மகிழயான் அப்படின்னு பார்த்துக்காங்க. ஸோ 4 தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டோட தீம் பார்த்தீங்கன்னா ஒன்று எம்ப்ளாய்மெண்ட், 2வது ஸ்கில்லிங், 3வது எம்எஸ்எம்இ, 4வது மிடில் கிளாஸ். பட்ஜெட்டோட தீம் 4 தீம் கொடுத்துருக்காங்க. ஒன்று எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங், எம்எஸ்எம்இ, மிடில் கிளாஸ். Priorities for Viksit Bharat: productivity and resilience in agriculture, transforming agricultural research. Agriculture research transforming அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நேஷனல் கோஆபரேஷன் பாலிசி, ஆத்மநிர்பார் பாரத். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆயில் சீட் சச்சஸ் மஸ்டர்ட், கிரவுண்ட்நட், செசாம், சோயாபீன் அண்ட் சன்ஃப்ளவர். ஸோ இதுக்கு ஆத்மநிர்பார் பாரத் அது கீழே பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை செயின், promotion of FPOs, cooperatives and startups for vegetable supply chains for collection, storage and marketing. அடுத்து release of new varieties, 109 new high yielding and climate resilient varieties of 32 field and horticultural crops will be released for cultivation by farmers. So farmers புதுசாக கையில் கொடுக்க போறாங்க. நியூ varieties of seeds கொடுக்க போறாங்க. 109 high yielding variety seeds கொடுக்க போறாங்க. அப்புறம் ரெசிலியன்ட், கிளைமேட் ரெசிலியன்ட் வெரைட்டி ஆஃப் 32 ஃபீல்ட் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் கொடுக்க போறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 109 அப்புறம் 32. அப்புறம் நேச்சுரல் ஃபார்மிங், 1 crore farmers across the country will be initiated into natural farming supported by certification and branding in 2 years. ஸோ பிராண்ட் பண்ண போறாங்க. பார்த்தீங்கன்னா 1 crore farmersக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபார்மிங்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. இதுல 10,000 needed based bio input resource centers to be established. ஸோ இந்த நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு 10,000 பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர் உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட். ஷ்ரிம்ப்னா இறால். ஸோ இறால் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் பேசியிருக்காங்க. ஃபினான்சிங் ஃபார் ஷ்ரிம்ப் ஃபார்மிங், ப்ராசஸிங் அண்ட் எக்ஸ்போர்ட் வில் பி ஃபெசிலிட்டேட்டட் த்ரூ நபார்ட். ஸோ நபார்ட் மூலமாக பண்ண போகிறாங்க ஷ்ரிம்ப் ப்ரொடக்ஷன். அப்புறம் டிபிஐ, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவரேஜ் ஃபார் ஃபார்மர்ஸ் கொடுக்க போறாங்க. ஃபார்மர்ஸ்க்கும் அந்த லேண்டுக்கும் 3 years. டிஜிட்டல் கிராப் சர்வே இன் 400 டிஸ்ட்ரிக்ட். ஸோ கிராப் சர்வே டிஜிட்டலாக பண்ண போறாங்க 400 டிஸ்ட்ரிக்ட்ஸ். இசுவன்ஸ் ஆஃப் ஜன்சமாத் பேஸ்ட் கிசான் கிரெடிட் கார்டு. ஸோ ஜன்சமாத் பேஸ்டு கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் அதை கொடுக்க போறாங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங், பிஎம்ஸ் பேக்கேஜ், அதாவது 3 ஸ்கீம்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்க, 1 month wage to new entrants in all farmer sectors in 3 installments up to 15,000. அப்புறம் expected to benefit 210 lakh youths பெனிஃபிட் ஆக போறோம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஸ்கீம் ஏ, ஃபர்ஸ்ட் டைமர். அப்புறம் ஸ்கீம் பி பார்த்தீங்கன்னா ஜாப் கிரியேஷன் இன் மேனுஃபேக்சரிங் linked to first time employees, incentive to both employee and employer for EPFO contribution in the specified scales for the first 4 years, expected to benefit 30 lakh youth. அப்புறம் ஸ்கீம் சி, சப்போர்ட் டு எம்ப்ளாயர்ஸ். ஸோ ஸ்கீம் ஏ எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் இன்சென்டிவ் 3ஆக பிரிச்சிருக்காங்க. இல்லை ஸ்கீம் ஏ ஃபர்ஸ்ட் டைமர். ஸ்கீம் பி பார்த்தீங்கன்னா ஜாப் கிரியேஷன் இன் மேனுஃபேக்சரிங். அப்புறம் ஸ்கீம் 3 பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டு எம்ப்ளாயர்ஸ். இதில் ஸ்கீம் 3ல கவர்மெண்ட் வில் ரீஎம்பர்ஸ் இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் அப் டு ₹3,000 per month for 2 years for all new hires, expected to generate 50 lakh jobs. ஸோ ஸ்கீம் ஏ மூலமாக 210 lakh யூத்துக்கு வேலையை பெனிஃபிட் ஆக போகிறாங்க. அப்புறம் ஸ்கீம் 3 மூலமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டு ஜெனரேட் 50 lakh ஜாப்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். பிஎம்ஸ் பேக்கேஜ் 4th ஸ்கீம் அது பார்க்க போகிறோம். ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் 20 lakh youth will be skilled over 5 year period. 1,000 industrial training institute will be
upgraded in hub and spoke arrangements with outcome orientation, course content and design aligned as per skills of industry. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா facilitate higher participation of women in the workforce through setting up of working women hostels in collaboration with industry and establishing crèches. Loan up to rupees 7.5 lakh with a guarantee from a government promoted fund expected to help 25,000 students every year. அப்புறம் financial support for loans up to rupees 10 lakh for higher education in domestic institution, direct e-vouchers to 1 lakh students every year, annual interest subvention of 3%. அடுத்து inclusive human resource development and social justice, பூர்வோதயா விகாஸ் பி விராசாத் பி அப்படி சொல்லியிருக்காங்க. Plan for endowment rich states in eastern parts covering Bihar, Jharkhand, West Bengal, Odisha and Andhra Pradesh for generation of economic opportunities to attain Viksit Bharat. So economic opportunities வந்து கொடுக்குறாங்க பூர்வோதயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னென்ன பார்க்கணும்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா அண்ட் ஆந்திரா 1 2 3 4 5 ஸோ 5 ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அம்ரிஸ்டார் கொல்கட்டா இண்டஸ்ட்ரியல் காரிடர் வித் டெவலப்மெண்ட் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரியல் லோட் அட் கயா. அம்ரிஸ்டார் கொல்கட்டாவுக்கும் இண்டஸ்ட்ரியல் காரிடர் அது பண்ண போறாங்க. அப்புறம் அலோகேஷன் ஆஃப் மோர் தென் rupees 3 lakh crore for schemes for benefiting women and girls. அப்புறம் பிரதான் மந்திரி ஜன்ஜதியா உன்னத் கிராம அபியான். ஸோ பிரதான் மந்திரி ஜன்ஜதியா உன்னத் கிராம அபியான் improving the socio-economic condition of tribal communities covering 63,000 villages benefiting 5 crore tribal people. இந்த ஜன்ஜதியா உன்னத் கிராம் அபியான் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள் கிராமத்தில் இருக்க ட்ரைபல் பீப்புள் இருக்காங்களே ஸோ அவங்களுக்காக இதை வந்து 63,000 வில்லேஜ் வந்து பெனிஃபிட் ஆக போகுது இந்த பிரதான் மந்திரி ஜன்ஜதியா உன்னத் கிராம அபியான். அப்புறம் more than 100 branches of India Post Payment Bank will be set up in North East region. So North East country, North Eastern region நம்ம கண்ட்ரில வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல அங்கே வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வந்து இன்னும் 100 பிரான்ச்சஸ் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்து ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆஃப் ₹15,000 crore will be arranged in 24-25 இயர்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2024 25க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆஃப் 15,000 கோடி வந்து கொடுக்க போகிறாங்க. இங்கே ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். Completion of Polavaram irrigation project ensuring food security of the nation. Completion of Polavaram irrigation project ensuring food security of the nation. Essential infrastructure such as water, power, railways, roads in Koparthi node on the Visakhapatnam Chennai industrial corridor and Orvakkal node on Hyderabad Bengaluru industrial corridor. So Andhra Pradesh இந்த ஸ்கீம் ரொம்ப முக்கியமா இருக்கு. Andhra Pradesh Reorganize Act அப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் 15,000 crores வந்து கொடுக்க போறாங்க. அதுல போலாவரம் irrigation project, அப்புறம் விசாகப்பட்டினம் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடர், அப்புறம் ஹைதராபாத் பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடர். அடுத்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் கிரெடிட் குவாரண்டி ஸ்கீம் ஃபார் எம்எஸ்எம்இ இன் மேனுஃபேக்சரிங் செக்டர், என்ஹான்ஸ்டு ஸ்கோப் ஃபார் மேண்டட்டரி ஆன்போர்டிங் ஆஃப் டிஆர்இடிஎஸ், அப்புறம் எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் ஃபார் ஃபுட்ஸ் இரேடியேஷன் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி டெஸ்டிங், அப்புறம் நியூ அசஸ்மெண்ட் மாடல் ஃபார் எம்எஸ்எம்இ கிரெடிட், முத்ரா லோன்ஸ், the limit enhanced to ₹20 lakh from the current 10 lakh under Tarun category. முத்ரா லோன் வந்து லோன் கொடுப்பாங்களே பார்த்தீங்கன்னா அதில் எம்எஸ்எம்இல லோன் கொடுப்பாங்க, அது பேர் வந்து முத்ரா லோன். அதில் லிமிட் என்ஹான்ஸ்டு டு ₹20 lakh ஃப்ரம் த கரண்ட். ஸோ 10 லட்சத்துலேருந்து 20 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிரெடிட் சப்போர்ட் டு எம்எஸ்எம்இஸ் டூரிங் ஸ்ட்ரெஸ் பீரியட். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸான பீரியடில் கிரெடிட் சப்போர்ட்டுக்கும் கொடுக்க போகிறாங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸில். 12 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அண்டர் த நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அப்புறம் வந்து மெயினாக வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் ஃபார் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ரீசைக்ளிங் அண்ட் ஓவர்சீஸ் அக்விசிஷன். இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்கீம் ஃபார் ப்ரொவைடிங் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் 500 டாப் கம்பெனிஸ் டு 1 crore youth in 5 years, allowance of ₹5,000 per month along with the one-time assistance of ₹6,000 through the CSR funds அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அர்பன் டெவலப்மெண்ட்ல பார்க்க போகிறோம். ஸ்டாம்ப் டியூட்டி, ஸ்ட்ரீட் மார்க்கெட்ஸ், transit oriented development, water management. Stamp duty encouraging states to lower stamp duties for properties purchased by women. So stamp duty ல women purchase பண்ணிருந்தாங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாம்ப் டியூட்டிஸ் வந்து ரெடியூஸ் பண்ண போறாங்க விமனுக்கு. ஸ்ட்ரீட் மார்க்கெட் envisioning a scheme to develop 100 weekly halts or street food hubs in select cities. So street food hub ஒரு 100 செலக்டட் சிட்டிஸ் வந்து பண்ண போறாங்க. அப்புறம் டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட் 14 லார்ஜ் சிட்டிஸ் பாப்புலேஷன் அபோவ் 30 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரியன்டட் டெவலப்மெண்ட் பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்
promote water supply, sewage treatment and solid waste management projects and service for 100 large cities through bankable project. அது பண்றாங்க. அடுத்து housing needs. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0. Needs of 1 crore urban poor and middle class families will be addressed with an investment of rupees 10 lakh crore. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0. அடுத்து எனர்ஜி செக்யூரிட்டி, நியூக்ளியர் எனர்ஜி, அப்புறம் எனர்ஜி ஆடிட்டிங், அப்புறம் பம்ப்டு ஸ்டோரேஜ் பாலிசி, ஏயுஎஸ்சி தெர்மல் பவர் பிளான்ட். ஏயுஎஸ்சி தெர்மல் பவர் பிளான்ட் பார்த்தோம்னா a joint venture between NTPC National Thermal Power Corporation and BEL Bharat Heavy Electrics Limited will set up a full scale 800 megawatt commercial plant. அப்புறம் எனர்ஜி ஆடிட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. செட்டிங் அப் பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ், பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ், R&D research and development of Bharat small modular reactors and newer technology for nuclear energy. So nuclear energyக்கு இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் PM சூர்யா கர் முஃப்தி பிஜிலி யோஜனா, ஸோ சோலார் எனர்ஜி நம்ம பார்க்க போகிறோம். PM சூர்யா கர் முஃப்தி பிஜிலி யோஜனா 1 crore households obtain free electricity up to 300 units every month, 1.28 crore registration and 14 lakh applications so far. ஸோ வீட்டில் வந்து நம்ம இலவசமாக வந்து கொடுத்துருக்காங்க, மானியத்தோட கொடுத்துருக்காங்க. PM சூர்யா கர் முஃப்தி பிஜிலி யோஜனா 1 crore households obtain free electricity up to 300 units every month, அப்புறம் 1.28 crore registration and 14 lakh applications so far. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3.4% ஆஃப் GDP அப்படின்னு சொல்லி ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. Phase 4 of PMGSY will be launched to provide all weather connectivity to 25,000 rural habitation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11 அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. 11 crore for infrastructure, 3.4% of GDP வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் மிட்டிகேஷன், ஃபினான்சியல் சப்போர்ட் ஃபார் ப்ராஜெக்ட் வித் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் rupees 11,500 crore such as கோசி மேச்சி இன்ட்ராஸ்டேட் லிங்க், கோசி மேச்சி இன்ட்ராஸ்டேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 11,500 crore அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 20 ஆன்கோயிங் அண்ட் நியூ ஸ்கீம்ஸ்க்கும் ஃப்ளட் அண்ட் மிட்டிகேஷன், இரிகேஷன் மிட்டிகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இன் அசாம், சிக்கிம் அண்ட் உத்தரகாண்ட், அசிஸ்டன்ஸ் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் மிட்டிகேஷனுக்கு 11,500 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து டூரிசம், டெவலப்மெண்ட் ஆஃப் விஷ்ணுபாட் டெம்பிள் காரிடர் அண்ட் மகாபோதி டெம்பிள் காரிடர் மாடல்ட் ஆன் காசில் விஸ்வநாத் டெம்பிள் காரிடர். ஸோ விஷ்ணுபாத் டெம்பிள் காரிடரும் மகாபோதி டெம்பிள் காரிடர் வந்து காசி விஸ்வநாத் டெம்பிள் அந்த மாடல் மாதிரி வச்சு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராஜ்கீர் வந்து ரிலிஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் வந்து ஹிந்துஸ், புத்திஸ்ட் அண்ட் ஜெயினிஸ்க்கு இருக்கு. அதனால ராஜ்கீரை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண போறாங்க. ராஜ்கீர் டெவலப்மெண்ட் ஆஃப் நாலந்தா அஸ் அ டூரிஸ்ட் சென்டர், நாலந்தா யூனிவர்சிட்டி நமக்கு தெரியும் ஒரு குளோரியஸ் ஸ்டேச்சர் இருக்கு. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அப்புறம் அசிஸ்டன்ஸ் டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஒடிசா சீனிக் பியூட்டி, டெம்பிள்ஸ், மானுமெண்ட்ஸ், கிராஃப்ட்மேன்ஷிப், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ், கிறிஸ்டியன் பீச்சஸ், மேக்கிங் இட் அன் அல்டிமேட் டூரிசம் டெஸ்டினேஷன். அப்புறம் இன்னோவேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்னலைசேஷன் ஆஃப் த அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபண்ட் ஃபார் பேசிக் ரிசர்ச் அண்ட் ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட். அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச், private sector driven research and innovation at commercial scale with a financing pool of rupees 1 lakh crore. அப்புறம் ஸ்பேஸ் எக்கானமி பார்த்தீங்கன்னா a venture capital fund of rupees 1000 crore is to be set. அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்ம்ஸ், ரூரல் அண்ட் அர்பன் லேண்ட் ரிலேட்டட் ஆக்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆர் பூ ஆதார் ஃபார் ஆல் லேண்ட். ஸோ யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஸோ ஆதாரை பேஸ் பண்ணி லேண்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்க போகிறாங்க. அது வந்து பூ ஆதார் ஃபார் ஆல் லேண்ட். அப்புறம் சர்வே ஆஃப் மேப் சப்டிவிஷன் ஆஸ் பர் கரண்ட் ஓனர்ஷிப், லிங்கேஜஸ் டு த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரிஸ். அப்புறம் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ் வில் பி டிஜிட்டைஸ்ட் வித் GIS மேப்பிங், டிஜிட்டைசேஷன் ஆஃப் கேடஸ்ட்ரல் மேப்ஸ், அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லேண்டு ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன இல்லை முக்கியமாக அது கொடுத்துருக்காங்கன்னா FDI அண்டு ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட், NPS வத்சாலியா, a plan for contribution by parents and guardians for minors, a plan for contribution by parents and guardian for minors, the NPS வத்சாலயா. அடுத்து நியூ பென்ஷன் ஸ்கீம், a solution that addresses the relevant issues, protects the common citizen and maintains fiscal prudence will be formed. At the improvement in current account deficit,
இந்தியா grew at 8.2% in the financial 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் ஜிடிபி அப்புறம் ரியல் ஜிடிபி growth ரைட் சைடில் வந்து பாருங்க. ஸோ எப்படி growth போயிருக்கு அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா grew at 8.2% in financial year 2024 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து PMI index, அப்புறம் decline in gross NPA of SPCs, decreasing fiscal deficit at GDP, taming inflation. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ நமக்கு வந்து 5.4 அந்த லெவலில் வந்து 2023 வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் டேக்ஸ் ப்ரொபோசல், simplification in taxes, review of income tax act 1961, simplification of charities and TDS, litigation and appeal, deepening the tax base. அடுத்து செக்டர் ஸ்பெசிஃபிக் கஸ்டம் டியூட்டி ப்ரொபோசல்ஸ். ஸோ கஸ்டம் டியூட்டிஸ் அந்த ப்ரொபோசல்ஸ் வந்து நிறையாவது கொடுத்துருக்காங்க. ரெடியூஸ் கஸ்டம் டியூட்டி ஆன் கோல்டு அண்ட் சில்வர் டு 6%. ஸோ கஸ்டம் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு வந்து 6%, பிளாட்டினம்க்கு வந்து 6.4% அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ரெடியூஸ் பிசிடி ஆன் ஸ்லிம் அண்ட் ஃபிஷ் பீரியட் டு 5%. அப்புறம் ஃபுல்லி எக்ஸம் 3 more cancer medicines from கஸ்டம் டியூட்டி. ஸோ கஸ்டம் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸம்ட் வந்து இன்னும் ஒரு 3 கேன்சர் மெடிசின்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெடியூஸ் பிசிடி டு 50% ஆன் மொபைல் ஃபோன்ஸ், மொபைல் பிசிபிஏ அண்டு சார்ஜர். அப்புறம் எக்ஸம்டட் மோர் கேபிட்டல் குட்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோலார் செல்ஸ் அண்ட் பேனல்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா கஸ்டம் டியூட்டி வந்து கிடையாது. சோலார் செல்ஸ் அண்டு சோலார் பேனல்ஸ்க்கு வந்து கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 கேன்சர் மெடிசின்ஸ்க்கு வந்து கிடையாது. அப்புறம் கஸ்டம் டியூட்டி கோல்டு அண்ட் சில்வருக்கு வந்து 6%, அப்புறம் பிளாட்டினம்க்கு வந்து 6.4%. இதோட பெனிஃபிட்ஸ் எங்கே பாருங்கன்னா மெடிசின்ஸ் வந்து ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியும், மொபைல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும், டொமஸ்டிக் வேல்யூ அடிஷனால கோல்டு அண்ட் சில்வர் மக்களால் வாங்க முடியும். அப்புறம் காம்படிட்டிவ்னஸ் இன் மெரைன் எக்ஸ்போர்ட். ஸோ ஸ்ரிம்பு குறைச்சனால இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆக முடியும் ஸ்ரிம்பில். அப்புறம் எனர்ஜி டிரான்சிஷனும் சோலார்னால நம்ம இது பண்ணலாம், அதனால பொல்யூஷன் வந்து குறைக்க முடியும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸம் கஸ்டம் டியூட்டிஸ் ஆன் 25 கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ 25 கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கும் ஃபுல் எக்ஸம்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டைரக்ட் டேக்ஸ் ப்ரொபோசல்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கெயின்ஸ் ஆன் ஆல் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் அசஸ் டு அட்ராக்ட் டேக்ஸ் ரேட் ஆஃப் 12.5%. ஸோ டைரக்ட் டேக்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12.5% வந்து டேக்ஸ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. லாங் டேர்ம் கெயின்ஸ் ஆன் ஆல் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் அசஸ் டு அட்ராக்ட் டேக்ஸ் ரேட் ஆஃப் 12.5%. அப்புறம் அபாலிஷ் ஏஞ்சல் டேக்ஸ் ஃபார் ஆல் கிளாஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், அதை பண்ணியிருக்காங்க. ஏஞ்சல் டேக்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. கார்பரேட் டேக்ஸ் ஆன் ஃபாரின் கம்பெனிஸ் ரெடியூஸ் ஃப்ரம் 40% டு 35%. ஸோ கார்பரேட் டேக்ஸ் ஸோ ஃபாரின் கம்பெனிஸ்க்கு வந்து 40%லேருந்து 35% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிம்பிளிஃபையிங் நியூ டேக்ஸ் ரெஜிம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நியூ டேக்ஸ் ரெஜிம் சேவிங்ஸ் அப் டு rupees 17,500. ஸோ அந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் மூலமாக நம்ம 17,500 வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நில் 0லேருந்து 3 lakh வரைக்கும் நில் டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 lakhsலேருந்து 7 lakh வரைக்கும் இருந்துச்சுன்னா வந்து 5% வந்து டேக்ஸ் கட்டணும். அப்புறம் 7 to 10 lakh 10%, 10 to 12 lakhனா 15%, 12 to 15 lakhனா 20%, அப்புறம் 15 lakh மேலே இருந்தால் 30% வந்து பண்ணணும், நம்ம டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. Standard direction for salaried employees increased from 50,000 to 75,000. Deduction on family pension for pensioners increased from 15,000 to 25,000. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் கம்ஸ் அண்டு ருபீஸ் கோஸ் டு அப்படின்னு பார்க்க போகிறோம். ருபீஸ் கம்ஸ் பாருங்க. ருபீஸ் கம்ஸில் அதிகமாக வந்து 27% வந்து பாரோயிங் அண்டு அதர் லயபிலிட்டிஸ், பாரோயிங் அண்டு அதர் லயபிலிட்டிஸ். அடுத்து 19% வந்து இன்கம் டேக்ஸ். ஸோ ருபீஸ் நமக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து 19%. அப்புறம் யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி வந்து 5%, ஜிஎஸ்டி அண்ட் அதர் டேக்ஸஸ் வந்து 18%, பாரோயிங் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ் வந்து 27%, இன்கம் டேக்ஸ் வந்து 19%, ஜிஎஸ்டி வந்து 18%, கார்பரேஷன் டேக்ஸ் வந்து 17%, அப்புறம் நான் டேக்ஸ் ரெசிப்ட் வந்து 5%, அப்புறம் நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட் வந்து 1%, கஸ்டம்ஸ் வந்து 4%, கஸ்டம்ஸ் அண்ட் 4%, யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ் வந்து 5%. அடுத்து ருபீஸ் கோஸ். ஸோ இந்த வர ருபீஸ் வந்து கோஸ் எங்க நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து 19% வந்து போகுது, சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் வந்து 16% போகுது, அப்புறம் சப்சிடிஸ் வந்து 6%, டிஃபென்ஸ்க்கு நம்ம வந்து 8% வந்து கொடுக்குறோம், ஸ்டேட் ஷேர் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து 21%, ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து 9%, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் வந்து 8%, அதர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 9%, அப்புறம் பென்ஷனுக்கு வந்து 4%.
அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் மேஜர் ஐட்டம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன் ஃப்ளோர்ல வந்து பார்க்க போறோம். டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,54,773 ரூபீஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம். அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் வந்து 2,65,808 ரூபீஸ் க்ரோர்ஸ் நம்ம செலவு பண்ண போறோம். க்ரோர் ரூபீஸ் எல்லாமே க்ரோர்ல இருக்கு. அப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டிஸ் வந்து 1,51,851 க்ரோர்ஸ் நம்ம செலவு பண்ண போறோம். அடுத்து ஹோம் அஃபேர்ஸ் 1,50,983 க்ரோர்ஸ் நம்ம செலவு பண்ண போறோம். எஜுகேஷன் 1,25,000 அதுக்காக நம்ம பண்ண போறோம். அடுத்து ஐடி அண்ட் டெலிகாம் வந்து பாத்தீங்கன்னா 1,15,342. ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா 89,287. எனர்ஜி வந்து 68,769. சோசியல் வெல்ஃபேர், காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ லார்ஜஸ்ட் நம்ம எதுக்கு பண்ண போறோம்? டிஃபென்ஸ்க்கு பண்ண போறோம். ரொம்ப கம்மியா எதுக்கு பண்ணிக்குவோம்? காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே க்ரோர்ல இருக்கு. லார்ஜஸ்ட் நம்ம இதுக்கு பண்ண போறோம், எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போறோம்னா டிஃபென்ஸ் பண்ண போறோம். கம்மியா வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ மேஜர் ஸ்கீம்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்? க்ரோர் கணக்கில் பார்க்க போறோம்னா எம்ஜிஎன் ரேகா நம்ம பார்க்க போறோம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் வாரண்டி ஸ்கீம் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கோடிக்கு வந்து செலவு பண்ணாங்க ருபீஸ்க்கு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 86,000 crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 840 crores. ஸோ இந்த வருஷம் 1,200 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 442, இப்போ 2228 நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அடுத்து பிஎல்ஐ ஃபார் பார்மக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 24ல வந்து 1,200, 23, 24 1,200, இப்போ 2,143. அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் வந்து 3,000லேருந்து 6,903 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் சோலார் பவர் பார்த்தீங்கன்னா 4,970லேருந்து 10,000 நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்மிட் வந்து நம்ம எல்பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 180லேருந்து 1,500. அப்புறம் லைன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்டர் ஐடியா ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 1,300லேருந்து 3,849 அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ரெவன்யூ ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட். ரெவன்யூ ரிசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 27 இருந்துச்சு, இந்த தடவை 31.3 இருக்கு. ஸோ ரெவன்யூ ரிசிப்ட் பாருங்க, லாஸ்ட் டைம் 27, ஸோ இந்த தடவை 31.3. அடுத்து கேபிட்டல் ரிசிப்ட் பாருங்க 17.9 லாஸ்ட் டைம் இருந்துச்சு, ஸோ இந்த தடவை 16.9 அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 16.9 வச்சிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் லாஸ்ட் டைம் வந்து 35.4 இருந்துச்சு, ஸோ இந்த தடவை 37.1. அடுத்து எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 12.7, ஸோ இந்த தடவை வந்து 15 வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் பட்ஜெட்டில் முக்கியமான ஹைலைட்ஸ் இது. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இருக்கும். ஸோ இதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட். அப்புறம் வந்து பெர்சன்டேஜ், ஸோ ருபீஸ் கம்ஸ் அண்ட் கோஸில் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக இந்த மாதிரி ஏஞ்சல் டேக்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த லாங் டேர்ம் கைட்ஸ் வந்து 12.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எது எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பர்டிகுலர் செமிகண்டக்டர்ஸ் அதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டினை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம அடுத்து இதில் முக்கியமாக ஸ்கீம்ஸ் ஏதாவது ஃபண்டு அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பாருங்கள். அப்புறம் வந்து இந்த பூ ஆதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ அது ஒரு முக்கியமான இது. அப்புறம் ரிசர்ச்சில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த கோயில் டெம்பிள் காரிடருக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம், விஷ்ணுபாத் டெம்பிள் காரிடர், அந்த மாதிரி முக்கியமான டூரிசம் வந்து முக்கியமானது. அப்புறம் இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் மிட்டிகேஷன் வந்து எவ்வளோ அமௌண்ட், ஸோ 11,500 அமௌண்ட், இது ஒரு முக்கியமானது. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் நம்ம வந்து எவ்வளோ பண்ணுறோம் அது. அப்புறம் வந்து நியூக்ளியரில் எவ்வளோ பண்ணுறோம். அப்புறம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 நம்ம பண்ணுறது. இப்போ ஸ்டாம்ப் டியூட்டியில் நம்ம பண்ணது, ஸ்ட்ரீட் மார்க்கெட் ஸோ எவ்வளோ 100, ஸ்ட்ரீட் ஃபுட் எவ்வளோ 100, அப்புறம் ஓரியன்டேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்டர்ன்ஷிப் அதெல்லாம் பண்ணுறது. அப்புறம் 12 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் பண்ணுறது, நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ நேஷனல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் 12 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்து பண்ண போகிறாங்க, அதெல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யோஜனாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரதான் மந்திரி ஜன்ஜட்டியா உன்னத் அர்பன் அபியான், அது வந்து 5 crore ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் முக்கியமான இது. அப்புறம் வந்து ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ரிம்ப் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து நிறையாவது பண்ணியிருக்காங்க த்ரூ நபார்ட் பேங்க்ஸ். அப்புறம் விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 109 ஹை ஈல்டிங் பார்த்தீங்கன்னா ரெசிலென்ட் வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு முக்கியமான டாபிக் இது. ஸோ அது வந்து ஆத்ம நிர்பார் பாரத் வந்து மெயினாக வந்து ஆயில் சீட்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் டீம் என்ன பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங், எம்எஸ்எம்இ, அப்புறம் மிடில் கிளாஸ், 4 கேஸ்டாக வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் தீம் 4, கேஸ்ட் வந்து 4. ஸோ புவர், விமன், யுவா அண்டு ஃபார்மர். ஸோ 4 பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்டத்தட்ட 7th டைம் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பட்ஜெட் ஹைலைட் வந்து தான். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமானது. ஸோ இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.